மாங்குளத்தால் முல்லைத்தீவு போயிருக்கலாம். ஒழுமடு பிரதேசத்தில் இருக்கலாம். நிலைமை ஒழுமடு பிரதேசம் பாருங்க. சார் மம்மியில் போகலையாங்க. மம்மியில் என்ன மம்மியில் அப்போ கோவில் இங்கேன்னு கேட்டு நானே ஒன்று இந்த பேர் தான் பார்த்துருக்கேன். போட காட்டுறேன். காட்டுக்குள்ள இருக்கு. ரோட்டே சரியா போயிருக்கு. இங்க இங்கெல்லாம் வாங்க வரும். இது கூடு இங்கெல்லாம் மாங்குளத்தால முள்ளி ரோட்டின் நிலைமையை பாருங்க. குளம் உடைச்சு பாஞ்சுது. அப்பெல்லாம் அப்படி அறிக்கை இல்லை. ஒழுமடு குளத்து தண்ணி வந்து இங்க வரல. இல்ல கனராயன் ஆறு இருக்குல்ல, அந்த ஆறு தான் வந்து தண்ணி இங்கால வந்து அந்த ஆத்தால வந்து தண்ணி தான் அப்படி வந்தது இல்லை. குளம் உடைச்சதுதான். குளம் உடைச்சு இங்க பாதிக்கல. அந்த தண்ணியெல்லாம் அதால போயிடுச்சு. அதுக்கு நேரம் அதுல வீடு தெரியுது. அந்த வீட்டுக்கு அங்கால பாருங்க. அதுக்கு நேரம் கூட உடைச்சிருக்கு. அதால நேரம் அதால போயிட்டு அந்த தண்ணி அங்கால எல்லாம் நல்லா பாதிப்பா மழையால பாதிப்பு தாங்கிற மகளாக்கெல்லாம் இடம் அங்க எங்கிட்ட விட்ட வந்துருந்தது. அந்த மண்ணெல்லாம் இப்படி அரிச்சிருக்குன்னு பாருங்க. மரமெல்லாம் அங்கே குடும்பப்பட்டு போய் கிடக்கும். அங்க இதெல்லாம் இதுல இருந்த மரம். அங்க போய் பாருங்க எத்தனை நூறு மண் வரும். அவெல்லாம் கோயிலடி எல்லாம் திட்டெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. பெரிய மரத்தடியில ஒரு கோயில், பிள்ளையார் கோயில் உண்டு அங்க காட்டுக்கரை. இதெல்லாம் வயல். இங்க வரையும் வயல். இந்த ஆத்தி மரம் இருக்குல்ல, இந்த நேருக்கு இப்படியே அதோட வரம்பு இப்படியே நேரம். இதான் நடுவரம்பு. அதாலதான் நாங்க போய் வர்றது. அப்படியே அள்ளிட்டேன். அடியால அள்ளி இப்படி கூட்டம் பறிச்சு போயிடுச்சு. இந்த 2 நாள் காஞ்சிருந்தா செடிகள் எல்லாம் அழிட்டு எல்லா வயலும் எல்லாருமே பாதிப்புதான். கொட்டிலே இல்ல நிறைய பேர். எங்கடா கொட்டில் பலகை இல்ல, தகரம் இல்ல, தரப்பால் கொஞ்சம் கிடக்கும். யானை வரது அந்த பக்கம். யானை வந்துதான் அழைச்சிட்டு இந்த மலைக்குள்ளே அங்க இரவெல்லாம் வந்து பாலையில அடைச்சி வச்சிருக்கு வீட்டுகளுக்கு. மற்றது இந்த பக்கம் வேற என்ன வெள்ளத்தால வேற இது பாதிப்புகள் சேதாரங்கள். வயல் அடிக்கிறேன் பாரு. வெள்ளத்தால பாதிப்புண்டு. வெள்ளத்தால பாதிப்பு தான். தோட்டங்கள் வெள்ளாமை எப்படி அழிவொழியும் மற்ற உயிர் சேதம் ஒன்று. எல்லா இடம் வீடுகள் எல்லாம் தண்ணி தான். உயிர் சேதம் இல்லை. அங்காலதான் நிறைய உயிர் சேதமாகும். ஒரு வயலை பாருங்க எப்படி அள்ளிருக்கேன். அடியோட அள்ளி போட்டது. பார்த்துவாங்க. இது பெரிய கிடந்து போல. இந்த அளவு திட்டம் போட்டு கிடக்கு படிக்கல. அளவு திட்டம் எல்லாம் ஃபுல்லா ஒரு வயல். இது வயலை தான் அப்படி அள்ளி வச்சிருக்கு வெள்ளம். அவளை போறது பயம். இங்காலே நல்ல சேதம் தான் வந்திருக்கு. எங்கேண்டா கரண்ட் வேர்லாம் தண்ணிக்குள்ள போகுது. எஸ்எல்டி கேபிள். இது மாங்குளத்துலேருந்து முல்லைத்தீவு போகிற ரோட். இங்கே அளவு வந்திருக்க மாட்டோம். ஆனால் 5,000 சேதம் போல தான் இருக்கு. இங்கே எல்லாம் அடிக்க தள்ளிட்டு நல்ல பாலம், பலமான பாலம் முன்னாடியே நீட்டாக நிற்கிது. இல்லாட்டிக்கவே பாலம் போயிடுச்சு. இதெல்லாம் உடைச்சி அள்ளி இருக்கு.
வரையும் காஞ்சிருக்கு தண்ணி. இடமே இருந்து போனா இருக்கு அப்படியே இருக்கா இல்லையா ஆக்கள் இடமே இருந்து வைக்க பள்ளிக்கூடத்து வழியே போயிருந்தோம். ஆ எங்கட மகனாக்கள் அண்ணாக்கள் மேல தெரியும். ஆ அது அண்ணாக்கட வீடு, அண்ணாட மகள்கிட்ட இருக்கு, எங்கட மகள்கிட்ட வீடு. ஆ எங்கட வீடு நாங்க எல்லா இடமே இருந்துதான் வந்துருக்கு. இப்பதான் வந்து மழை வருது. இந்த பழையபடி இன்றைக்கு இந்த பிள்ளைக்க போகுது. ம் 52 வீடு போயிருக்கு. அதுக்குள்ள வேற இங்க அது உடைஞ்சு போய் எல்லாம் ஓட்டையா இருந்துருக்காங்க. அந்த அங்கால இருந்து ஒரு ஓட்டையா இருக்கு. ஓ வாட்டி தான் அப்படி கிண்டி இருக்குண்டு இவரும் போகுது கீழே மண் இல்லை நல்ல பாலம் இயற்கையின் கோர தாண்டவம் இத்தனாடி 13 அடி மட்டும் தண்ணி மாங்குளம் ஒழுமடு மாங்குளத்தால் முல்லைத்தீவு வயக்கில் ஒழுமடு பாலம் இது நல்ல பெரிய பாலம் இந்தியாவிலே நல்ல சேதங்கள் பாருங்க விளாண்டு போகணும் வடதூரம் போகணும்ல அடிபட்டுங்களா கிடைக்கும்